கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஸோ வெளிநாட்டுக்கு விசா அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பட் கடந்த 8 மாசம் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க. பட் ஒண்ணும் கிடைக்கல. பட் இந்த மாசம்னால வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த மாசத்துக்கு வந்து கிரக நிலைகள் டோட்டலா சேஞ்சஸ் ஆயிருக்குது. ஸோ அப்ப கடத்த பாருங்க. இப்ப வந்து சூரியன் வந்து இன்னைக்கு வந்து ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து 6ல வந்திருக்காரு. ராசிக்கு 6ல வந்து ஸோ கும்பராசியோட விரையாதிபதி ஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பார்க்குற ஒரு காரணத்தினால ஸோ எக்ஸாம்பிள் இன்னைக்கு 17. அப்ப அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை இவர் வழங்குவார். ஸோ அப்போ ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் வந்து அந்த கம்பெனி நீங்கள் எந்த ட்ராவல்ஸில் கொடுத்தீங்களோ மறுபடியும் வந்து கீப் ஆன் ட்ரேஸ் பண்ணுங்க. அவங்க வந்து அவன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் நீங்கள் கிளம்பிடலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதம் உங்களால் கிளம்ப முடியல, ஏதாவது தவறி போயிடுச்சுன்னா ஸோ மறுபடியும் வந்து அடுத்த மாதம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி ஓடுறதுனாலே வந்து உங்களை வந்து கடல் விட்டு கடலை கொண்டு போய் விட்டுரும் வெளிநாட்டுக்கு. அதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து மனம் தளராமல் ட்ரை பண்ணுங்க. நமக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சில விஷயம் வந்து நமக்கு தடை தரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னா அந்த சனியோட ஒரு வேலை என்ன அப்படின்னா, நமக்கு 8 மாசம் ஆயும் ஒரு ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா நம்ம அங்கே போறதுல ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி சிக்கல் இருந்துச்சுனாலும் நம்மள இந்த மாதிரி வந்து வீட்லயே உட்கார வைப்பாரு சனி பகவான். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால நீங்க அங்க வேலைக்கு போனக்கிறது தான் தெரியும். அது நல்ல வேலையா இல்லை அது அகேன்ஸ்டா, இதனாலதான் நம்மளை 8 மாசம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சா அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் ரியலைஸ்ட் ஆகும். பட் இருந்தாலும் வந்து அது ஒண்ணுமே அமையலை அப்படின்னா இந்த மாசம் அமைஞ்சிருச்சுன்னா போயிருங்க. இந்த மாசம் அமையல அப்படின்னா இந்த மாசம் வந்து அதை ப்ராசஸை மாத்தி பண்ணுங்க. வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்க. சிம்பிள். சரிங்களா?